ஸோ ஹே கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அகிலன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜான் பாரிஸ் ரைட் சேனல். எத்தனையோ நாள் கழித்து வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல்லக்குட்டி ஜானுக்கு வந்து யூ மீன் டாட்டா மான்சாவுக்கு வந்து நம்ம ரியர் ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி ஃபேன் வேறு ஓடிட்டுருக்கு. சம்மர் சீசன் நிறையா உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேறு இருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்கள் வண்டிக்கு நீங்கள் வச்சுருக்க மான்சாவுக்கு ரியர் ஏசி, அதாவது மான்சாவாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது வண்டி, ஸோ ரியர் ஏசி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டெம்பரரி செட்டப் போட்டேன். ஸோ ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு பக்கம் வெண்ட்டு மட்டும் இது பண்ணி விட்டேன். இப்போ நான் பர்மனெண்ட் ஃபிக்ஸிங்காக பண்ணிகிட்ருக்கேன். என்னங்க பார்த்தீங்களா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பக்கம் இது பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் பைப்பு. ஒன்று இருக்குது சிங்க் பைப்பு. ஸோ அதுவும் பண்ணலாம், பட் ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பைப்பிங் தான். இது ஒரு சிங்க் பைப் தான். ஸோ அந்த கட் பண்ண பீஸ் ஒன்று பாதி இருக்குது. இது வந்து முழு பீஸ். இது வந்து இப்போ புதுசாக வாங்கினேன். அண்டு இந்த எல்லை போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். என்ன ஒட்டுறது என்ன யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து இந்த ரூஃபில் வந்து லீக்கேஜ் ஆகாமல் ஏதோ கொஞ்சம் ஷீட் வச்சுருக்கோன்னா, ஷீட் போட்டிருக்கோன்னா, ஸோ அது ரூஃபில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப் ஒன்று இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தி. மற்றதெல்லாம் எப்படின்னு தெரில, காஸ்ட்டு எவ்வளோன்றது எனக்கு கொஞ்சம் தெரில. நான் அப்புறம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு கடைசியாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த எல்லும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த சிங்க் இது ஒன்று, அந்த சிங்க் பைப்பிங் ஒன்று, அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ரியர் ஏசி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே, இந்த பேனல் எல்லாத்தையுமே கழட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம டேப்பிங் அடிச்சிருக்கோம். அங்கிட்ட வந்து இப்போ ஃபுல் சீல் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஃபுல் சீல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒட்டியிருக்கு. இதுக்கு மேலே ஒரு டேப்பிங் அடிக்கணும். ஏன்னா வந்து இங்கே லீக்கேஜ் ஆகும். அதாவது யூ மீன் அந்த காற்று வந்து லீக்கேஜ் ஆகும். ஸோ அதனால் வந்து இதில் மேலே ஒரு டேப்பிங் அடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்து வந்து இதை வந்து ஜாயின் பண்ணுவோம். அடுத்து அதை ஜாயின் பண்ணிட்டு அப்புறமேட்டு அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட இப்போ வேலை. ஸோ இப்போ நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு நான் கடைசியாக என்னன்றதை அந்த ஒரு இது காமிச்சிட்டு, அதுக்கப்புறமேட்டு கடைசியாக வெண்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளிப்பிங்கில் பார்ப்போம். ஸோ கைஸ், ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா அந்த பைப்பிங் தனியாக மட்டும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பேனலையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வெண்ட்டு வரும், அதனால் இதுலேயும் போட்டாச்சு. அண்டு இது வழியாகவும் எடுத்தாச்சு. ஸோ அதனால் இனிமேல் இதுக்கு மேலே பிரச்சனையும் கிடையாது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியுதான்னு பாருங்கள். ஃப்ளாஷ் ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த டீ தெரியுதா? இந்த பக்கம் ஒரு லைனு, அந்த பக்கம் ஒரு லைனு. அதனால் வந்து இந்த பக்கம் இழுத்து பைப்பிங்க, நான் ஏற்கனவே இந்த டெம்பரரியாக போட்டிருந்ததோ இல்லை அதில் ஹோல்ஸ் போட்டேன். ஸோ அதனால் வந்து அது வழியாக நான் வெளியில் இழுத்து இந்த பக்கம் விட்டுட்டேன். ஸோ இனிமேல் வந்து இந்த பைப்பு தான் நம்ம போட போகிறோம். சரிதா? இந்த பைப்பிங் வந்து இது மூலிமா ஒரு ஜாயிண்ட் அடித்து, தெரியல, இது மூலிமா ஒரு டேப்பிங் போட்டு ஜாயிண்ட் அடித்து வந்து
இதில் நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது வழியாக தான் வரும். இப்போ இதில் கொஞ்சம் கட்டிங்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கட்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு பேனல் போட்டால் இது வழியாக வெளியில் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரியர் ஏசி வெண்ட்டு ரெடி ஆகிடும் நம்ம காருக்கு. ஸோ ஓகே, நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் திரும்ப காட்டுறேன். அடுத்து என்னன்ட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்களா, ஆஹா நல்ல வேலை பாட்டை போட்டுக்கிட்டே கேட்டுருந்துருக்கேன், நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து கட் பண்ணி திரும்ப போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். வந்து இங்கே இந்த இடம், அதாவது நம்மளோட ஹேண்ட் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெதரிட் இருக்கும், இந்த ரப்பர் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரப்பரை கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஓரத்துலேயும் ஒரு ரப்பர் வரும். ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இது இறக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், உள்ளர இறக்குறது. இந்த பைப்பிங் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் இறக்குறது கஷ்டமாக தான் இருக்கும். இது நான் போட்டிருந்தது அது ஒரு டெம்பரரி பைப்பிங்கு. ஸோ அது வந்து ஈஸியாக இறங்கிடுச்சு. அது ஒரு பக்கம்தான், இந்த பக்கத்துலேருந்து தான் லைன் போட்டு இப்படி எடுத்து வச்சிருந்தேன். வந்து த்ரோ சுத்தமாக வரல. ஸோ அதனால் வந்து சரி அப்புறம் 2 பக்கமாக போட்டு ஒரு பக்கமாக இழுத்து விட்டா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் த்ரோ வந்து. ஸோ அதனால் வந்து 2 பக்கமாக போட்டு இழுத்து விட்டேன். இப்போ த்ரோவும் கரெக்டாக வருது நம்மளுக்கு. அதுக்கு பொறுத்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ரியருக்கு வந்து அந்த இதுலேருந்து போட்டோன்னா சல்லுன்னு வரும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கேபின் வந்து நம்மளோட கேபினே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூலிங் வராது. ஸோ அதனால் வந்து ரியர் ஏசி வெண்ட்டு நான் வந்து தனியாக ரெடி பண்ணி போட்டேன். ஒரு சில பேர் வந்து ரியர் ஏசி வெண்ட்டே வந்து அதாவது அது தனியாக பைப்பிங் கொடுத்து இதில் வந்து மேலே ரூஃபில் வந்து ஒரு ஏசி வெண்ட்டு போடுவாங்க. ஸோ அதனால் வந்து அது ப்ளோயர்னு நினச்சிப்பாங்க, ஆனால் ப்ளோயர் வராது. ஸோ அதனால் அது எட்டிகாலெலாம் வந்து ப்ளோயர்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் வந்து ப்ளோயர் கிடையாது. அது வந்து ரியலி வந்து ஏசி வெண்ட்டு தான். ஸோ அதனால் வந்து அது வேண்டாம், சரி இப்போ வந்து பட்ஜெட்டாக முடிச்சுக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு இது வந்து பட்ஜெட்டாக முடிச்சுக்கிட்டேன். ஸோ இதில் போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து இது இப்போ க்ளோசிங்லாம் பண்ண முடியாது. நம்ம ஆஃப் பண்ணிக்கனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு கூலிங்லாம் ரொம்ப வராது. ஸோ அதனால் வந்து ஆனால் ஒன்று இதில் வந்து இப்போ இந்த பைப்பிங் போட்டதுனால இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து ஏசி வெண்ட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் வந்து இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வாங்கி ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வெண்ட்டு, ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வெண்ட்டை வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வெண்ட்டெல்லாம் கிடையாது. வெளியில் வந்து சும்மா ஒரு வேறு ஏதோ வண்டியில் உள்ள வெண்ட்டு கூட எடுத்து போடலாம். இப்போ நான் காலுக்குரியது தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ காலுக்கும் மேலேயும் வெண்ட்டு வர மாதிரி தான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ காலுக்கு மட்டும் ஆன் பண்ணோன்னா த்ரோ வந்து நல்லா சூப்பராக வரும் இந்த இடத்துல மட்டும். ஸோ அதனால் வந்து இப்போ இந்த பக்கம் ஆன் பண்ணியிருக்கனால பிரச்சனையே இல்லை. ஸோ கைஸ் நம்ம ஒரு வழியாக ஏசி வந்துட்டு ரெடி பண்ணி போட்டாச்சு. அப்போ பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும், பின்னாடி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரலாம். இது வந்து ஏன்னா இந்த பெரிய செடானுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னே தெரில. ஆனால் சின்ன மிட் சைஸ் செடானுக்குலாம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் வீடியோ பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுலேயே அந்த வண்டியிலலாம் வந்து ரியர் ஏசி வெண்ட்லாம் கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். அதெல்லாம் வந்து 2 பாயிண்டில் வச்சாலே நல்லா சில்னஸ், 2-1 வச்சாலே நம்மளுக்கு வந்து சில்னஸ் ஆகிடும். இதுக்கெல்லாம் வந்து 3-4 வச்சா தான் நம்மளுக்கு வந்து கேபின் சில்னஸ் ஆகும். ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரியருக்கு வந்து ரொம்ப இதுவாகாது, சில்னஸ் வராது. ஸோ அதனால் வந்து நம்ம வண்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வண்டியில் வந்து பெரிய ப்ராப்ளம் ஒன்று நடந்துச்சு, அது வந்து நான் அடுத்த வீடியோ வரும். ஸோ அதனால் வந்து அதை நான் தெளிவாக சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் வந்து உங்கள் மான்சாவோ இல்லை உங்கள் வேகனாரு அந்த மாதிரி வண்டிங்களுக்கு வந்து வேகனாரு அப்புறமேட்டு நிறைய செடான் வண்டி இருக்குது. ஸோ அதில் ரியர் ஏசிமெண்ட் இல்லாத வண்டி எதுவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு தடவை டெம்பரரியாக போட்டேன் ஒன்று. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 2 வெண்ட்டையும் தூக்கி இதில் போட்டேன். ஸோ அதனால் வந்து ஓகே, இப்போ வந்து த்ரோ நல்லா வராதனால உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கேபின் வந்து கூலிங் ஆகிடுச்சு. பின்பக்கம் ஏசி வந்து அதாவது பின்பக்கம் வந்து கூலிங் ஆகிடுச்சு.
முன்பக்கமும் கூலிங் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நோ காம்ப்ரமைசிங் அட் ஆல். ஸோ பின்பக்கம் நல்லா கூலிங் ஆகிடுச்சு. நான் காத்தியா நம்ம கீழ் வழியாக வர்றதுனால கீழே காலோடிலாம் போகுது நல்லா. நேரத்துக்கு நான் இங்கே உட்காந்துருந்தால வேர்க்கும். அந்த ஏசி வெண்ட்டுனால வந்து அது வர்றதுனால கொஞ்சம் த்ரோ வந்து இதுவாக தான் வரும். பட் ஆனால் வந்து நேரத்துக்கு இங்கே உட்காந்து தான் வேர்க்கும். ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துதானே சுத்தமாக வேர்த்துரும். அதனால் வந்து சரி வெண்ட்டு போட்டாச்சு, இனிமேல் சுத்தமாக வேர்க்கவே இல்லை. வீட்டுக்குள்ளே தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன், வேர்க்காது தான் இருந்தால். வீட்டுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுருந்தாலுமே ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ அது என்ன வீடியோன்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், ஏன்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து வீடியோ தருவது உங்கள் ஜான் மோரிஸ் ரைட். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன், அதை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். டாட்டா பை பை, see you. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன், ரியர் ஏசி வந்துட்டு யார் யாரெல்லாம் போடுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து டேக் பண்ணி போடுங்க, ஓகேங்களா? நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ அதனால் வந்து எந்தெந்த வண்டிக்கு போடுறீங்களோ அந்தந்த வண்டிக்கு போடுங்க. ஓகே, பாய், see you.